கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் தினம் ஒரு தூதன் வழியாக வாழ்த்துதலை சொல்லி இந்த நாளினுடைய வசனத்தை தியானிக்கப் போகிறோம். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பார்ப்போம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல ஒரு கடிதம். அன்பானவர்களே, நம்முடைய எல்லாருடைய வாழ்விலுமே இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது, நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. நாம் வளர்ந்து வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நமக்கென்று ஒரு லக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதை நோக்கி நாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பம், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், வேலை, ஊழியம், இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகள் அடங்கியுள்ள ஒரு மனிதன். நீங்களே அந்த தலைவராக இருக்கிறீர்கள், நீங்களே அந்த தலைவியாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நாம் என்ன செய்யணும் என்று தான் பவுல் சொல்லுகிறார். விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கையில நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல், இப்படி விசுவாசத்துல நிலைத்திருக்கிறதுல விழிப்பாய் இருந்து நடக்கின்ற வாழ்க்கையில நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நோக்கி துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையோடு செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்ததான பாதை, வாக்குத்தத்தங்கள், இதையெல்லாம் திட்டவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். 1, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிச்சம், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு, நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, இதில் நாம் விழித்திருக்கணும். இதை தவிர வேறொரு காரியத்தில் நம்ம போகக்கூடாது என்பதுதான் அர்த்தம். ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பாதை என்று நமக்கு நிச்சயமாக தெரியும் பட்சத்தில் அந்த விஷயத்தில் துணிந்து ஒரு தலைவனாய், ஒரு புருஷனாய் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த வலிமை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான வலிமை, அந்த வலிமையோடு செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி செயல்படும் போது நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்குதான் அந்த லக்கை நாம் எளிதாக சுதந்திரித்து கொள்ள முடியும், பிடித்து கொள்ள முடியும். ஆகவே இடையில 1000 விதமான கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் விதவிதமாக பிசாசு கொண்டு வருவோம். அதைய கண்ணிலேயே பார்க்கக்கூடாது, காதில் கேட்கக்கூடாது, அது பொருட்டாவே நினைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதையிலே நாம் விழிப்போடு பயணம் செய்வோம். விசுவாசத்தில், ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைச்சு நிற்போம். ஆண்டவர் நம்மை தலைவனாக, தலைவியாக வைத்திருக்கிறார். அந்த நிலையில் இருப்போம். தைரியமாக, வலிமையுடன் செயல்படுவோம். வெற்றியை எளிதாக நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் அதுதான் வெற்றியின் ஓட்டம், தோல்வியின் ஓட்டம் அல்ல. அந்த வெற்றியின் இலக்கை அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியாகி இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், முன்னோக்கி செல்லுங்கள், காரியம் கர்த்தரால் வாய்க்கப்படும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் யாவரையும் ரட்சித்து அபிஷேகித்து ஒரு தலைவனாய், தலைவியாய், பொறுப்புள்ள ஒரு மனிதனாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க நாங்கள் விழித்திருந்து, விசுவாசத்தில் நிலைத்திருந்து, துணிவோடு தைரியமாக செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவியாயிருக்கிறீர். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.